ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மாங்காவை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். எங்கள் வீட்டு மாங்காய் தோட்டத்தை பாருங்கள், எங்கள் வீட்டில் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குன்னு. எங்கள் வீட்டில் பறித்து தான் நான் உங்களுக்கு இந்த ஊறுகாய் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி, இன்ஸ்டன்ட் ஊறுகாய். அதை பற்றி தான் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாங்காவை எடுத்து அதை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அதுக்கு வெந்தயம் 2 ஸ்பூன், வெந்தயத்தை நம்ம வறுத்துக்கணும். கடுகு 2 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணிக்கணும். வெந்தயத்தை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம பொடிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப கரிஞ்சிடாமல் கொஞ்சம் அதுலேருந்து டப்பு டப்புன்னு வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாங்காவில் மிளகாத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, இப்போ நம்ம அதை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல வெந்தயம், அதுவும் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கலந்து விட்டுக்கோங்க. வெந்தய பொடியும் அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன அந்த பொடியை கொட்டலையேன்னு நினைப்பீங்க, சாரி, அதை எடுக்கும்போது வீடியோ கட் ஆகிடுச்சு. எல்லாமே அதில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊறுகாய் டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்லாம். இது இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க, கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. இப்போ கலந்து வச்ச மாங்காவை அதில் எடுத்து போடுங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் முடியக்கூடிய ஊறுகாய் இது. செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா மாங்காய் கொஞ்சம் பழமாக கொஞ்சம் முத்தின காயாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இது எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிஞ்சு காய் தான், இதுவே செமையாக இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ எடுத்து கிளறி விடுங்க. இதில் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு விஷயம் ஆட் பண்ணுவேன். ஆனால் அது எல்லாருக்கும் பிடிக்குமா என்னன்னு தெரியல. சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் ஆட் பண்ணுவேன். அது கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி காமிக்கும். அந்த புளிப்பு இனிப்பு நல்லா பேலன்ஸ் பண்ணி காமிக்கும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியதுக்கு சில பேர் அதை சேர்க்க மாட்டாங்க, பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன சைஸ் தான் வெல்லம், அதை பொடி பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு ஊறுகாய். பாருங்கள், நான் பேசிகிட்டு இருக்க டைம் கூட இல்லை, எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ அழகாக குக் ஆகிட்டு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இதை நம்ம ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதே நம்ம 1 இயர் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி எப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.